ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் திரும்பி ஏதாவது நடக்குது அப்படி பண்ணுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்கன்னு சொல்கிறது தான் அந்த கதை. ஓகே, சுந்தரபாண்டிபுரம் படம் மாதிரி. நீ என்னடா அழிக்க பிறந்து வர ஃபீனிக்ஸ் பறவையாடா நீ? தம்பி, நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா. ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து படம் இப்போ நம்ம அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன கதை சொல்லுவீங்க? எந்த மாதிரி கதையா இருந்தா அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இப்போ ஹெல்ப் பண்றாருல, அதே ஒரு கதையை எடுக்கலாம். அவர் ஹெல்ப் பண்றது பூரா கதையை எடுத்து தடுக்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதை அவர் எதிர்த்து நிக்கிற மாதிரி, எவன்டா நான் எதிர்த்து அந்த அங்க வில்லன் வந்து தினேஷ் தான். அதாவது வெளியுள்ளவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்து என்ன பண்ண போற சும்மா பேசியிருக்காங்க. அதனால் நான் கண்டுக்கல. இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டேன், அவ்வளோதான். சைட் ஒரு தனி வழி தான் நம்மளுக்கு. கருப்பை கூட தொடலாண்டா, கருப்பை தொடக்கூடாது. தொட்ட கெட்ட காளி, கெட்ட காளி, கேடு கெட்ட காளி, கெட்டவான்னு சொல்ற ஒரு மாசம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? படத்துல சொல்லிப்பேன், எனக்குள்ள பிரான் என்னைக்கு மாறாதுரா அப்படி சொல்லியிருப்பேன். அது மாதிரிதான் நம்ம ஒரு அடையாளம் வச்சிட்டோம்னா அந்த அடையாளம் என்னைக்கு மாறாது. இவன் தான் நீ பாட்டு பாடினவன், நல்லா பாட்டு பாடுவான். நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய பண்ணணும். அப்படி வெரி வாழ்க்கைங்கிறது வட்டம், அதில் நாம தான் போடணும் திட்டம். இந்த திட்டத்துக்கு கிடைச்சதான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்றைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரை சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்துருக்கலாம். ஒரு பக்கம் வந்து மீம் பேஜ்லையும் பார்த்துருக்கலாம். இவரோட பஞ்சு டைலாக்ஸை வந்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு பக்கம் பார்த்துருக்கலாம். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயம் வந்து பெருசாக ரீச் கிடைக்குமானா கிடைக்காது. பட் இவருக்கு அந்த லைட் வந்து பட்டிருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோ ரீச் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமே நிறைய பேர் ரிவ்யூ வேறு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கூட இருக்கிறது ராஜவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ எப்படி போகுது உங்கள் லைஃப்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை சொல்லுங்கள், எப்படி இருக்குது இப்போ லைஃப்? நல்லா ஜாலியாக இருக்குது, அதாவது சந்தோஷம் இருக்குது, இவ்வளோ ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஓகே, நம்ம பொதுவாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. எங்கேருந்து உங்களுக்கு தோண ஆரம்பிச்சுது? ஸ்கூல் படிக்கும் போது. அப்புறம் இந்த இப்போ ஸ்கூல் படிக்கலையா நீங்க? ஸ்கூல் படிக்கிறோம் ப்ரோ. அதாவது கிளாஸ், அந்த கிளாஸ் சாப்பிடும் போது முதல்ல நானும் தினேஷ்குமார். எத்தனை படிக்கிறீங்க இப்ப? 11th போறேன். 11th. ஓகே. நானும் தினேஷ்குமார் வில்லனும் அப்புறம் கேமியோ சிவராமன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமான்னு யோசிப்போம். அப்புறம் பார்த்தா சரி பண்ணிடுவோம், லீவில் கண்டிப்பாக பண்ணிடுவோம்னு யோசிக்கும் போது டைட்டில் யோசித்தோம். அந்த நேரத்தில் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தைரியம்னு நல்லா இருந்துச்சு, எஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக லீவ் அப்போ வேட்டைன்னு ஒன்று, வேல் வச்சு வேட்டை, தைரியம் வேட்டை. ஓகே, அப்படி இப்படியே ஆரம்பிச்சிருங்க. 10th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க? இப்போ ரிலீஸ் இது வேறு விட்டுருப்பாங்க. 383. நல்ல மார்க். மார்க் டஸ் நாட் மேட்டர், பட் நல்ல மார்க் தான். 383ன்றது ஒரு நல்ல மார்க்கு தான். ஸோ அதை தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம், திடீர்னு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு பேசுகிறீங்க. எப்போ வந்து சரி ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க? எத்தனை நாள் ஆரம்பிச்சிங்க? எவ்வளோ நாளில் முடிச்சிங்க அந்த ஷூட்டிங்? அதாவது ஏப்ரல் 16க்கு அடுத்து ஆரம்பித்தோம். லீவ் ஆரம்பிச்சு அந்த முதல் நாளுக்கு அடுத்து ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே 25 ஒரு மே 2க்குள்ளே முடிச்சிட்டோம். அதாவது 25 நாட்களுக்குள்ளேயே முன்னாடியே முடிச்சாச்சு. 25 நாட்களுக்குள்ளேயே முன்னாடியே. ஓகே, எங்க இருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆர்வம் வந்தது உங்களுக்கு? ஸோ எல்லாருக்குமே வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து 10th படிக்கிற பசங்க மிஞ்சி போனால் நடிக்கணும்னு ஆசை வரும். நீங்கள் வந்து ஒரு டைரக்டரு, அதுக்கப்புறம் நீங்களே இசை வேற இல்லை, அதில் பாட்டு நீங்களே எழுதியிருந்தீங்க, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து அதில் போட்டிருந்தீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? அதாவது இசை வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா தான் என்னோட பாட்டையான்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவோட அப்பா, அம்மாவோட அப்பாவோட அப்பா வந்து அவங்க கலைமாமணி அவெல்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு எனக்கு அவங்க போட்டேன்னு சொல்லுவாங்களா, அவங்க வந்து கலைஞர்கிட்ட கலைமாமணி அவெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் சண்முக சுந்தரம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாடல் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் KMPS மனோகர், எங்கள் தாத்தா. அவர் ஒரு தாத்தா, அவர் நிறைய நல்லா அவராக ஓனம் எழுதுவார். அதே ஜீன் தான் இப்போ எனக்கும், நானும் ஓனம் நிறைய பாட்டு எழுதி இந்த படத்தெல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இந்த படத்தோட கதையே என்ன இருக்குது சார்? நம்ம பார்க்கும் போதே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்,
அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தோணி பண்ணியிருப்பீங்க, ஆனா ஆடியன்ஸ் மத்தியில வேற மாதிரி தோணி இருக்கும். நீங்க என்னவா நினைச்சு அந்த கதையை ஆரம்பிச்சீங்க? ஸோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த கதையில. ஆமா. அதாவது இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல துரோகம் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்காண்டி இப்போ நிறைய இதெல்லாம் நடக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் திடீர்னு ஏதாவது நடக்குது. அப்படி பண்றாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுங்கன்னு சொல்றது அந்த கதை. ஓகே, சுந்தரபாண்டிபுரம் படம் மாதிரி சசிகுமார் அண்ணன் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. சரி, இந்த பாட்டு வரிகள் சரி அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸோ எழுதணும் அப்படின்ற ஒரு ரைட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். எழுத ஆரம்பிச்சிங்களா? இல்ல ப்ரோ, எழுதலாம் இல்ல, டைரக்டா யோசிச்சு யோசிச்சு அப்படியே எடுத்ததுதான். ஓகே, சரி. இந்த கதையில வந்து உங்களுக்கு வந்து ஃபேமஸான டைலாக்னா, நான் வந்து ஃபீனிக்ஸ், நீ என்ன ஃபீனிக்ஸா அழிக்க அழிக்க வந்துட்டு இருக்க, வேலுடா ராஜ வேலு அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த டைலாக் எங்க இருந்து பிடிச்சிங்க? நேயர்களுக்காக ஒரு வாட்டி பேசி காமிச்சிங்கன்னா செம்மையா இருக்கும்னு தோணுது. சரி, நான் வேணா சொல்றேன் அந்த டைலாக். சொல்லுங்க. நீ என்னடா அழிக்க அழிக்க பிறந்து வர ஃபீனிக்ஸ் பறவையாடா நீ? தம்பி, நாங்கெல்லாம் முருகனோட ஆயுதம், வேல், ராஜவேல்ரா. நல்லா இருந்துச்சு கேட்கணும். தேங்க்யூ. நான் வந்து இவ்வளவு நாள் வந்து அந்த வீடியோவை எங்கெங்கயோ பார்த்துருக்கேன். சும்மா பல்வலைக்கிட்டே போவேன், திடீர்னு யாராவது ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அப்படி பார்த்துருக்கேன். நேர்லயே நீங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் வந்து கலை குடும்பத்துல இருந்து வந்தேன்னு சொல்றீங்க, பாட்டு இசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எங்களுக்காக ஒரு 2 பாட்டு பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க வந்து நிறைய ஸ்கூல் இதுல கூட பாடினதா நிறைய வீடியோக்கள் வந்து வெளியிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த பாட்டு எப்படி இருக்கு? அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இன்ஸ்டாகிராமில் பெரியதாக கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு? குடியரசு தினத்துக்கு ஒரு பாட்டு பண்ணேன், சிங்காரி சரக்கு. அந்த பாட்டு ரீமிக்ஸ் பண்ணேன். அந்த எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காட்டு. ஓகே. குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. குடியரசு தினம்தான் வந்துருச்சு, அட ஆட்டம் பாட்டம் தான் தொடங்கிருச்சு. மெட்டு கட்டி பாடுவோம், அட குத்தாட்டம் போடுவோம். போதும் இந்த காப்பி ரைட்ஸ் வச்சிருவாங்க இந்த ராகம்லாம் போட்டா நம்ம சேனலுக்கு. அந்த ஒரு பக்கம் ஒரு இது இருக்கு. நீங்க படத்துல சைட்ல வந்து ஒரு RR பிஜிஎம் மாதிரி ராஜவேல் வேல் வேல் ராஜவேல் அப்படின்ற மாதிரி ஒரு RR பிஜிஎம்லாம் வேற வந்து அந்த விஷயங்கள்லாம் எப்படி பண்ணீங்க? ராஜவேல் சுலானி ராஜா, அது ஏஐ சாங் ப்ரோ. ஒருத்தவங்க கிஃப்டா கொடுத்தாங்க, அப்படியே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, அதுல ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி இருந்தீங்களா? அந்த பாட்டு எங்களுக்கு அந்த படத்துலயா? ஆமா, நம் கடைசி ப்ளூபர்ஸ்ல போட்டோம். ஆமா, அந்த பாட்டு மட்டும் எங்களுக்காக. அது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. நானா போட்டது அது. நானா ட்ரம் கொட்டடிச்சு போட்டது. ஓகே. நம் மனதில் நீலே தைரியம் வேண்டும், வெற்றி அடைகிற நம்பிக்கை வேண்டும், முயற்சி செய்கிற துணிவே வேண்டும், நல்லது நினைக்கிற நினைப்பே வேண்டும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாழ்க்கையில நம்பிக்கையோட இருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஃபேவரட்டான ஒரு விஷயம், நான் வந்து என்னோட ஆசைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றிக்கணும்ல. அதனாலதான் இதெல்லாம் லைனா கேட்கறேன். கேள்விகள் நிறைய இருக்கு. ஸோ என்னோட ஆசையா என்னன்னா, உங்க படம் எண்டிங்ல வந்து நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். ஸோ உங்ககிட்ட ஒரு டிஆர் பாணி ஒன்று இருந்தது படத்துல. கடைசியா வந்து ஒரு டைலாக் ஒன்று போட்டு முடிச்சிருப்பீங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி போட்டிருந்தீங்க. அது எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ணி காட்ட முடியுமா? வாழ்க்கைங்கிறது அந்த விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அது வாழ்க்கைங்கிறது வட்டம், அதுல நாம தான் போடணும் திட்டம். இந்த திட்டத்துக்கு கிடைச்சதான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய பட்டம். அது அப்படியே விஜயகாந்த் ஒரு பக்கம், டிஆர் ஒரு பக்கம் வந்துட்டாங்க. நானா ஸ்பாட்ல யோசிச்சது ப்ரோ. ஓகே. நீங்க இந்த ராஜவேல்ராங்க, அதுவும் நான் ஸ்பாட்ல இது இப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படி யோசிச்சது. எழுதல, எதுவும் விடுதல. ஸ்பாட்ல என்ன தோணுதோ கரெக்டா பேசுனேன். ஓகே. எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நேஷனல் அடிச்சிருக்காங்க, இவங்க எழுதி நடிக்கல, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஓகே, சரி. ஒரு புறம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இதுவாயிடுச்சு, ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து இந்த மீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. ஸோ அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல ஆடியன்ஸ் இருப்பாங்க, சூப்பர் அப்படின்னு என்கரேஜ் பண்றவங்க ஒரு பக்கம் இருக்கும், சுமார் அப்படின்ட்டு சொல்ற ஒரு பக்கம் இருக்கும். நீங்க அந்த சுமார் அப்படின்னு கமெண்ட் பண்ணவங்களே எப்படி பாக்குறீங்க? இருக்கட்டும், அதாவது அவங்க ஏதாவது மாற்ற நினைப்பாங்க, மனசுல நினைச்சிருப்பாங்க, சின்ன பையன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. நினைக்கிட்டு இருந்தாலும் என்னோட முயற்சியை நினைக்க விட மாட்டேன். ஓகே. அவங்க இன்னும் நல்ல 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 பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். அவ்வளவுதான். சரி, நம்ம பொதுவா வந்து கதை எழுதணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ள வந்துட்டாலே இந்த ஹீரோக்கு படம் பண்ணணும் நம்ம அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல. நீங்க யாருக்கு பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு? ராகவா லாரன்ஸ் தான் பண்ணுவேன். ஓகே. எதனால ராகவா லாரன்ஸ்? ஏன்னா முக்காவாசி இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் வந்து சொன்னாலே
விஜய் சார் கூட பண்ணணும், அஜய் சார் கூட பண்ணணும் தான் அப்படிதான் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ராகவா லாரன்ஸோட தான் அவரோட தான் பண்ணணும் அப்படின்னு எதனால அவரை வந்து உங்க கொள்கையில வச்சிருக்கீங்க? அவரோட பிக் ஃபேன். பிக் ஃபேன். அவரோட படங்கள் பிடிக்குமா, அவர் செய்யற செயல்கள் பிடிக்குமா? ரெண்டுமே. அவர் செயல்கள் பிடிக்கும், அவர் எடுக்கிற படத்துல நல்ல கருத்து இருக்கும். அதனால ரொம்ப சின்ன வயசு அவர் ஸ்டைல், நடக்கிற ஸ்டைல், டான்ஸ் ஆடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்ப அவரோட படங்கள்ல எந்த படம் உங்க ஃபேவரட் படமா இருக்கு? காஞ்சனா. எல்லா காஞ்சனா தான். நான் பார்த்ததே இல்லைங்க, எனக்கு பயங்கர பயம். போஸ்டரோட வந்துருவேன். சின்ன காமெடியா இருக்கும். அதிகபட்சம் சந்திரமுகியோட நிறுத்தின பேய் படத்துக்கு. சந்திரமுகி படங்க ஃபர்ஸ்ட் பாட்டு ரஜினி நடிச்சிட்டாரு. அதோட எந்த பேய் படத்தையும் நான் பார்க்கல, பயம் சின்ன வயசுல இருந்து. சோ அப்ப அதை தொடர்ந்து பார்க்கும் போது இப்ப ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து படம், இப்ப நம்ம அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன கதை சொல்லுவீங்க? எந்த மாதிரி கதையா இருந்தா அவருக்கு இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இப்ப ஹெல்ப் பண்றாருல, அதே ஒரு கதையா எடுக்கலாம். அவர் ஹெல்ப் பண்றது பூரா கதையா எடுத்து தடுக்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணக்கூடாது. அதை அவர் எதிர்த்து நிக்கிற மாதிரி. எவன்டா நான் எதிர்த்து அந்த அங்க வில்லன் வந்து தினேஷ் தான். ஓகே ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு சில கனவுகள்லாம் இருக்கும். இப்ப நான் இப்ப வந்து ஒரு விஷயம் பண்றேன்னா எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே ட்ரீமா இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது என்னவெல்லாம் இருக்கு? அது பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் நிறைய படிக்கணும். 12th முடிச்சு நிறைய படிக்கணும். படித்த பிறகு பெரிய ஆளான பிறகு சம்பாதிச்சாலும் குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஏழைங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ராகவா லாரன்ஸ் என் தலைவர் மாதிரி நானும் கொஞ்சம் உதவி பண்ணலான்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு நிறைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருந்தேன். அதுல என்னன்னா இவர் அரசியல் கூட்டுவாங்க பாடின்னு. நீங்க பெரியவனா உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு ஐடியா வந்து? அப்படிலாம் இல்லை. ஓகே, எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்ப அதை தொடர்ந்து பார்க்கும்போது உங்க ஃபேமிலி அப்படி அவங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு? ஸோ உங்க அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க, ஸோ அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்க ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு பதிலா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பிஎஸ்சிஆர் அம்மணியம்மாவில் வேலை பார்க்காங்க. அம்மணியம்மா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டீச்சராக வேலை பார்க்காங்க. 11th 12th இங்கிலீஷ் எடுக்காங்க, இங்கிலீஷ் டீச்சராக வேலை பார்க்காங்க. அதுக்கடுத்து அப்பா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஆர் பாலிடெக்னிக் ராஜபாளையத்தில், ராம்கோ பாலிடெக்னிக்கில் வேலை பார்த்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் உடம்புல வந்து ரெஸ்ட் இருக்காங்க. ஓகே சரி. இப்போ வந்து அம்மா டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ எதிர்ப்பு எதாவது இருந்ததா? பையன் வந்து படிக்காமல் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு போகிறானே இந்த வயசுலேயே அப்படின்ட்டு ஒரு எதிர்ப்பு இருக்கும், எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஜென்ரலாக. அந்த எதிர்ப்பு உங்களுக்கு இருந்ததா? நிறைய இருந்திருக்கு. பாதி, அதாவது வெளியுள்ளவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்து என்ன பண்ண போகிற சும்மா பேசியிருக்காங்க. அதான் நான் கண்டுக்கல. இந்த காலில் வாங்கி இந்த காலில் போட்டேன், அவ்வளோதான். சைட் ஒரு தனி வழிதான் நம்மளுக்கு. ஓகே, நீங்க நிறைய வந்து முருகர் அவரை வந்து லைக் பண்றீங்க, அந்த பேர்லயே வச்சிருக்கீங்க டைலாக்கையும் எல்லாத்தையும். அது எதனால நடந்தது? ஸோ முருகர் பக்தர் அப்படி சொல்ற மாதிரி குலதெய்வம் அவர் தான். அவரை வச்சு பண்றது. அப்புறம் கருப்சாமி கொஞ்சம் உள்ள இருப்பாரு. கருப்சாமி மாதிரி அடுத்த நிறைய படத்தை வரும், நான் காட்டுவேன். இனிமே இப்போ சொல்லி உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன், கருப்சாமி முருகர் என்னோட படத்தை கொஞ்சம் ரைட்டாக இருப்பாங்க. ஓகே சரி. இப்போ தைரியம் 2 வந்து தயாராகிட்டு இருக்கா? ரெடி ஆகும், இன்னும் கொஞ்சம் ஆகும். ஓகே, இப்போ அதை தொடர்ந்து பார்க்கும்போது என்னன்னா, ஒரு படத்தை வந்து நம்ம வெளியிடுறோம், ஒரு குறும்படத்தை வெளியிட்டீங்க. அந்த குறும்படத்தை ரிவ்யூ பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவரை பார்த்தீங்களா? ஸோ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஜிகே அவர்களுக்கு? ஜேகே அதாவது அவர் வந்து நல்ல கருத்தா சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகே, அதாவது நல்ல கருத்தா இப்படி இதை மாத்திக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பா நான் மாத்துவேன், அடுத்த படத்துல கண்டிப்பா மாத்துவீங்க. அவருக்கு சொல்லிட்டீங்க, சொல்லியாச்சு, மாத்திரோம் ப்ரோ. சரி, நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, நமக்கான விஷயங்களை பண்ணாலும் சரி, யாரோ ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ஹர்ட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு நமக்கு வந்து எப்படின்னா அவங்க இப்படி பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு தோணி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் என்னவா இருக்கு உங்க லைஃப்ல? எங்க லைஃப்ல நிறைய இருக்கு, ஏன்னா எங்க வயசு கொஞ்சம் ஏறிடுச்சா, நிறைய பட்டுட்டோம். அதனால உங்க லைஃப்ல என்ன இருக்குன்னு சொல்லலாம். என் லைஃப்ல அப்படின்னா, இப்ப ஏதாவது பேசினா தப்பா பேசிட்டோம்னா, ஏதாவது தப்பானா மாற்றி சொல்லிடுவோம். ஏதாவது இப்போ எதனாலும் சரி, ஒருத்தங்க இதை சொல்ல எப்பயும் அவங்கள போய் சொல்லிடுது, ஏதாவது சொல்லும் போது நம்ம தெரியாம வேற யோசனையில போகும்போது அவங்க சொன்னதை மறந்து தப்பா சொல்லிடுவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாத பிரச்சனை ஒன்று, அந்த மாதிரி இதாக இருந்தது. ஓகே சரி. வேற யாராவது உங்க ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு இன்ஸ்டா பிரபலங்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சாங்களா?
நிறைய பேர் நிறைய பேர். யாராவது பேர் விட்டு சொல்ல முடியுமா? பேர் அவங்க பேர் தெரியும். நிறைய பேர் நேர்ல வந்து சொல்ற மாதிரி கேட்குங்க. நேர்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் கூட பண்ணிருக்கலாம், நல்லா இருக்கு அதெல்லாம் நிறைய பேர் பிடிக்காங்க. ஆனா பேர் தெரியல. எக்கச்சக்கம் நிறைய பேர் சூப்பர் ப்ரோ உங்க ஃபேன் ப்ரோ எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு நிறைய பேர். ஓகே, ஸோ நீங்க இந்த ஜென்ரேஷன்ல இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு குறும்படம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் வயசில் இருக்க பசங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்பான சைடில் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நம்மளோட பெரியவங்க சொல்லிட்டா இவன் ஒரு பூமர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வயசில் இருக்க ஒரு பையனே சொல்லிட்டான்னா அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அது ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? தப்பான பழக்கங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த மாதிரி போகாதீங்க. அதுக்காண்டி ஒரு படம் எடுப்பேன், கண்டிப்பா நான் எடுத்து போடுவேன். அவங்களுக்காண்டி ஒரு படம் எடுப்பேன், அதுக்காகவே ஒரு படம், அதை அழிக்கிறதுக்காண்டி ஒரு படம் கண்டிப்பா எடுப்பேன். நான் உலகத்துக்கு கொடுப்பேன். கண்டிப்பா கொடுப்பீங்க. ஸோ பக்கம் போகாதீங்க, அவ்வளவுதான். ஓகே, உங்களோட ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து லைனா உங்களோட ஃபேவரட்ஸ் கேட்குறேன். அந்த ஃபேவரட்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க, சரிங்களா? ஸோ உங்க படங்களோட டைலாக்ஸ்லாம் நிறைய பேசி காமிச்சிங்க. உங்க அண்ணன் ராகவா லாரன்ஸ் அவரோட படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஃபேவரட் டைலாக்னா என்ன டைலாக் பேசுவீங்க? காஞ்சனா 3 தான் இருக்கு, நிறைய. காஞ்சனா 3ல இருந்து ஒரு டைலாக் எங்களுக்காக. கருப்பை கூட தொடலாம்டா, கருப்பை தொடக்கூடாது, தொட்ட கெட்ட காளி, கெட்ட காளி, கேடு கெட்ட காளி, கெட்டவான்னு சொல்ற ஒரு மாசம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஓகே, சூப்பரா, நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எப்பயுமே வந்து நல்லா பண்றீங்க. அது வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மேக்கிங் வைஸ் நம்ம என்ன பண்ணலனாலும் உங்ககிட்ட ஒரு குட் குவாலிஃபிகேஷன் ஐ நோனா டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்கும்போது என்னன்னா, இப்போ நீங்க நிறைய ஸ்கூல் மேடைகள்ல எல்லாம் போயிட்டு பாடி இருக்கீங்களே, ஸோ அங்க இருக்க பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க உங்களுக்கு பார்க்கும்போது இப்ப நம்ம ஒரு ஊர்ல வந்து இருந்திருப்போம் சின்ன வயசுல இருந்து, யாருமே கண்டுக்க மாட்டாங்க, காலைல ஏந்து அப்படிக்கா நடந்து போவான். இப்ப திடீர்னு பாக்குறேன் அப்பா ராஜவேல் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அந்த அனுபவம்? ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மள அதாவது படத்துல சொல்லிப்பேன், எனக்குள்ள பிராண்ட் என்னைக்கு மாறாதுரா அப்படி சொல்லியிருப்பேன். அது மாதிரிதான் நம்ம ஒரு அடையாளம் வச்சிட்டோம்னா அந்த அடையாளம் என்னைக்கு மாறாது. ஒன்னா நீ பாட்டு பாடினவன் நல்லா பாட்டு பாடுவான், நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படி வெறி தோன்றும்ல. அதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் நிறைய பேர். ஒரு படத்துல வந்து திரைக்கதை, வசனம், அதுக்கப்புறம் நடிப்பு, இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. நீங்க என்னென்னலாம் அதுல உங்க பங்களிப்பு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஒரு படம் பெரிய பட்ஜெட் படம் கிடைச்சிருச்சு, பெரியவனா ஆகணுன்னே ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடைச்சிருச்சு, அதுல உங்க பங்களிப்பெல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஏன்னா பட்ஜெட் கிடைச்சிருச்சு, நிறைய பேர் மியூசிக் டைரக்டர் தனியா வச்சுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப நிறைய பேர் இப்ப நம்ம தனுஷ் அவர்கள், பிரதீப் ரங்கநாதன் இவங்களெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பெரிய பட்ஜெட் கிடைச்சாலும் அவங்க இறங்கி வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுவா இருப்பீங்களா, இல்ல தனித்தனியா இது மாதிரி போவீங்களா? இல்ல அவங்கள மாதிரி கூட மியூசிக் கூட உதவுவேன், கண்டிப்பா உதவுவேன். நம்ம மட்டும் நடிச்சிட்டு கூட ஓடிடக்கூடாது, உங்களுக்கு முடிஞ்சாலும் ஏதாவது உதவி பண்ணணும்ல. ஓகே, சோழி முடிச்சிட்டு போயிடக்கூடாது, ஏதாவது முடிஞ்சதா உதவி பண்ணணும். ஓகே, ஹாலிவுட் படங்கள்லாம் எதுவும் பாக்குறது உண்டா? ஸ்பைடர்மேன் தான். ஹாலிவுட் படம் மாதிரி ஏதாவது படங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? அதெல்லாம் கிடையாது. இல்ல ஃபியூச்சர்ல யாரு வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம்ல. நீங்க நாளைக்கு நினைப்பீங்களா, நாளைக்கு திடீர்னு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுங்கன்னு சொல்றதுக்கும் ஆச்சரியப்படுறது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் நல்லா பண்ணுமோ இல்லையோ, உங்களுக்கான ஃபேன்ஸ் மதியில உங்களுக்குன்னு தனியா ஃபேன்ஸே கிரியேட் ஆயிட்டாங்களே. ஸோ அதனால நான் கேட்டு தெரிஞ்சு இப்பயே நான் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா எனக்கும் வாய்ப்பு தருவீங்களா? என்ன சொல்றீங்க? ஓகே ஓகே, எல்லாருக்குமே வந்து ஒரு ஊரை வந்து சுத்தி பார்க்கணும். இப்ப எனக்கெல்லாம் வெளிநாட்டு கனவுகள் நிறைய இருக்கு, அங்க போயிட்டு ஜாலியா கொஞ்சம் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு. உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கு? ஒரு ஆசை இல்லை, இப்ப நம்ம ஊர்லயாவது ஒரு கெத்தா வரணும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டாலே சின்ன படங்களோ பெரிய படங்களோ ஆஸ்கார் அவார்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்க அந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு இல்ல ப்ரோ, தமிழ்நாடு மக்கள் முன்னாடி நல்ல அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும், அதான் எனக்கு முக்கியம். அது கிடைக்குதோ இல்லையோ நம்ம நல்ல இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அது அவங்க ஆண்டவன் படி அமையிறது அமையட்டும். ஓகே, கிடைக்கட்டும். நல்லது. 10th வேற நல்ல மார்க் எடுத்துறீங்க, 380 எடுத்திருக்கீங்க. அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? காமர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் சேர்த்துக்கு அப்புறம். அதுக்கடுத்து விஸ்காம் படிச்சேன். விஸ்காம் தான் படிக்க போறேன். அது நினைச்சிருக்கோம். ஊர்ல படிக்க போறீங்களா, சென்னையில படிக்க போறீங்களா? தெரியல, அதெல்லாம் முடிவு பண்ணல. முடிவு பண்ணல. ஜாலியா ஆனா ஒரு படம் பண்ணியாச்சு. தைரியம் 2ல என்னவா இருக்கும்? தைரியம் 2 கதை என்னவா இருக்கும்?
இப்ப நான் வெளியூர்ல இருந்து வந்தேன் இல்ல சும்மா ஒரு இன்ட்ரோவா கொடுங்க. வெளியூர்ல இருந்து வந்தோம்ல, ஒரு ட்ரெயின்ல வந்தேன். எந்த ஊருன்னு சொல்லணும்ல. ஆமா. ஒரு தினேஷ் எங்க இருந்து வந்தாரு, அதை பத்தி ஒரு பிளாஷ்பேக் ஏதாவது இருக்கும். இதை பத்தி அவ்வளவுதான். உள்ள கதை எதுவும் உங்களுக்கு யார்ட்டும் சொல்லல. ஓ அதான் இது லுக் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டியூவல் ஆக்ஷன் ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணீங்களா? இப்ப தைரியம் அதுக்கு டபுள் ஆக்ஷன் இருக்கு. அடுத்த படத்துல நேருக்கு நேர் இருக்கும். இந்த மாதிரி இப்ப பிரிஞ்சு காட்ட மாட்டோம், முடி வேறலாம் நேருக்கு நேர் காட்டும். நேருக்கு. ஓகே, அதுக்கான டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஏதாவது உங்களுக்கு இது வந்துச்சா? ஸோ நம்ம எடுத்து ரீச் கிடைச்சிச்சு. ஸோ உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஸோ நம்ம ஊர்லயே சின்னவங்க யாராவது இருப்பாங்க, நீ எடு தம்பி நான் தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஒரு பக்கம் பில்டப் பண்ணிட்டு போறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்ததா? இல்ல யாரும் வந்து அந்த மாதிரி யாரும். சரி, ஓகே. இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக உங்க ஊர் பயணத்துல இருந்து தாண்டி இங்க வந்து ரொம்ப சிறப்பா ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் உங்க பிரியோ டிவிக்கு ரொம்ப நன்றி வச்சுக்கிறேன். நீங்க இங்க வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு, மீடியால காட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்க மேல லைட்டு பட்டுருச்சு ஒரு வாட்டி, திரும்பி அந்த லைட் ஆஃப் ஆகாது சரிங்களா? அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.